வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி தான் நீங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சுவாரஸ்யங்கள் இருந்த இந்த சீரியல் தொடர்ல அடுத்து என்ன நடக்க போகுது. நம்ம விஜய் மல்லி இருவரும் ஒரு பக்கம் ஸ்கூலில் போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் போட்டிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் திடீர்னு நம்ம வெண்பாவும் மறுபக்கம் அவங்க கூட வெண்பா இருக்காங்களா, அவங்க மட்டும் இல்லாமல் ஐசும் ஒரு பக்கம், ரெண்டு பேரும் ஓட்ட போட்டியில் ஓடுறாங்க. இருவருக்கும் இப்போ போட்டியாக இருக்கு. இந்த இருவர் போட்டியில் யார் ஜெயிக்க போறாங்க அப்படி ஒரு கேள்விதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த தீபிகா இருக்கால, அவ இருந்து நீ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்களுக்கே தெரியாம போய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. அந்த சமயத்தில் வெண்பாவோட காலில் பலமாக அடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து வெண்பா வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல, ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தீபிகாவில் மல்லிக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. மல்லியம்மாவுக்கு இந்த விஷயத்த சொல்லி மல்லியம்மா கோவப்பட்டு தீபிகா கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க. இதனால மிகப்பெரிய ஒரு சிக்கல் உருவாகும். இந்த சிக்கல்ல இருந்து எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், இந்த பிரச்சனை மீண்டும் வரக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் வெண்பா எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கா. ஓடுற போது கரெக்டாக வெண்பாவுக்கு அந்த கால் வந்து ரொம்ப வெளியெடுத்தது, முட்டியான கீழே ஸ்லிப்பாகி விழுந்துடுறாங்க. வெண்பான்னு ஓடி போய் தூக்குறாங்க. அந்த சமயத்தில் உடனே அந்த இடத்துல நம்ம ஐசு ஜெயிச்சிடறாங்க. தீபிகா வந்து இதுக்கு தான் கெட்டவங்களோட பொண்ணு எப்பவுமே தோத்துன்னு தான் இருக்கும், நல்லது செய்யறவங்க மட்டும் தான் எப்பவுமே வெற்றி அடைஞ்சுனே இருப்பாங்க. இதுக்கு தான் குறுக்கு வழியில் போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க என்ன தப்பானது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீபிகா பேச ஆரம்பிச்சா. உடனே வெண்பாவுக்கு கோவம் வந்துருது. நீங்க இந்த மாதிரி பேசுனீங்க, அப்ப என்ன பண்ணுன்னு தெரியாது, நீங்க தான் கால் அடிச்சு ஓடிச்சிங்க, இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் சொல்ல டைப்பே மீடியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மல்லிகிட்ட சொல்றாங்க. உடனே தீபிகா இன்னும் பேசாம தலையை கீழே போட்டுறாங்க. என்ன தீபிகா மேடம் இப்ப பேசுங்க, இவ்வளோ நேரம் வாய்க்கிலேயே பேசினிருந்தீங்க, இப்போ பேசுங்க, நீங்கள் பண்ண தப்பு எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாதா, நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் எங்கள் அம்மா தான் எல்லா தப்பும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மேலே அபாண்டமாக பழிய போட்டு இருப்பீங்க. இது எல்லாமே கேட்டுட்டு நான் சைலண்டாக இருப்பேன்னு நினச்சிங்களா? இத்தனை நாள் நான் சைலண்டாக இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்க சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் அவங்களுக்கே சேஃப்டி இல்லை, எல்லாமே ஒரு பக்கம் அவங்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற போது அந்த இடத்துல அவங்க தலை துணிஞ்சு இருக்கிற போது இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்காது. அதனால தான் சொன்னேன், ஐஸ்வர்யா நான் மன்னிச்சிரு, உங்கள் அம்மாவை காயப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்னோட நோக்கம் இல்லை, இது பண்ணியிருக்கிறது உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அம்மா இந்த மாதிரி பண்ணீங்களா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒத்துக்கிறாங்க நம்ம தீபிகா. இதனால ஒரு பக்கம் இந்த இடமே பள்ளிக்கூடமே போர்க்களமா போயின்னு இருக்கு. நம்ம விஜய்க்கு செம கோவம் வந்துருது. தீபிகா பார்த்து, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நீயும் ஒரு குழந்தைக்கு தாய் தானே, இப்படி எல்லாம் உனக்கு பண்றதுக்கு எப்படி மனசு வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பார்க்கணும் தீபிகா எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து சைலண்டா கிளம்பிடுறாங்க. விஜய் செம கோவத்துல ஒரு பக்கம் இருக்காரு. அதே சமயத்துல நம்ம மல்லி ஐடியா குத்துன்னு இருக்காங்க, அந்த தீபிகா சும்மா விடக்கூடாது, இப்படியே விட்டு விட்டு தான் விஜய் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆளை நின்று இருக்கா, அவளை ஏதான ஒன்று பண்ணணும், இனிமே நம்ம விஷயத்துல தலையிடவே கூடாது. அதுவும் நம்ம விஷயத்துலனாக்கோ ஓகே, வெண்பா சின்ன குழந்தை, அவளை போயிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காளே, அவளா ஒரு பொண்ணாவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இந்த விஷயம் தீபக் கிட்ட போகுது. தீபக் வந்து சம கோவம் பக்கம், என்னது தீபிகாவை இதை செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்க, ஆமா தீபிகா தான் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடூரமா செஞ்சுட்டு இருக்காரு, இவெல்லாம் ஒரு மனுஷியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவம் ஆத்திரம் எல்லாமே ஒரு பக்கம் அவருக்குள்ள வருது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, தீபிகாவுக்கு எதிராக என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் நம்ம மைண்ட்ல கிருன்னு ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க எதுவும் ஒரு பக்கம் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, டோன்ட் கேர், நான் இப்படிதான், என் ஸ்டைல் இப்படிதான், என் வாழ்க்கை இப்படிதான் நான் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தென்னாட்டிலோட அகங்காரத்தோட திமிரோட சுத்தின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பிடிச்ச கேரக்டரால நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? என்னமே பண்ண முடியாது. என்னதான் ஒரு பக்கம் சொன்னாலும் பண்ணாலும் இவங்களுக்கு புரியாத ஒருத்தருக்கு நம்ம என்னதான் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாலும் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சொல்கிற இடத்துல அந்த விஷயத்துக்கான மதிப்பே இல்லாமல் தான் பேசுறதா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்கிட்ட நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்க போகலாம். அதனால அந்த இடத்துல பேசாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சேஃப்டியாக கிளியராக அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் இங்கே சிக்கலோட போயின்னு இருக்கு. அந்த சிக்கலால் ஒரு பக்கம் ஓரம் கட்டி வச்சாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் கதிரேசன் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நடந்ததை கேள்விப்பட்டதும் தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. தீபிகா என் பேத்துக்கு இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட பாசம் ஈசம் எதுவுமே இல்லையா, நீ எல்லாம் ஒரு தாயா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோ பாருங்க கதிரேசன், நான் என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு சொல்லி ஆர்டர் போடுற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு நான் என்ன ஆர்டர் போட்டனோ அதை செய்கிறது தான் உங்களோட வேலை. அதை விட்டு நீங்கள் எனக்கு ஆர்டர் போட வேலை வச்சுருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். தேவையில்லாமல் ஒரு பக்கம் நமக்கு உள்ள வார்த்தை வாக்குவாதம் எல்லாமே ஒரு பக்கம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இருந்தா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனை பார்த்து சொல்ல, கதிரேசன் செம்ம கோவம் வந்துட்டு ஒரு பக்கம், தீபிகா நீ பண்ணதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு, என்ன பண்ண சொன்ன மல்லிகை எதிராக அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு, ஏன்னா யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் முன்கூட்டியே ஆதாரத்தெல்லாம் திரட்டி வச்சிட்டேன், நீ என்கிட்ட பேசுனது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாத்துக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு, இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாது, நீ நினைச்சுன்னு இருக்கா மனசுக்குள்ள, ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நடக்கும், இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றது என்னோட வேலை தான். நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பேன். அதே போலதான் உங்க விஷயத்துல 1000 தடவை யோசிச்சேன், உன்னால திரும்ப பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தெரியும். அதனால நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீ பேசுறது எல்லாமே இப்போ கூட பார்த்தியா, நீ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் தென்னட்டலாம் பேசினு இருக்கீங்கன்னு
நீ மல்லி எதனா பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஃபீல் பண்ணிக்க மாட்டேன். என் பேத்தி எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு ஏன் பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டால் என்னவே ஒரு பக்கம் ஏற்று பேசுறியா? உனக்கு இதுக்கு மேலே விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. உன்னை எந்த விதத்தில் அடிக்கணுமோ அந்த விதத்தில் அடி மேலே அடி இடி மேலே இடி போட்டால் தான் நீ வலிக்க வருவா அப்படின்னு சொல்லிட்டு பேசுன்னு இருக்கான். இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே பேசுறீங்க பேசுங்க. இன்னும் எவ்வளோ தூரம் பேசுங்க எவ்வளோ தூரம் போவீங்க? எல்லாமே ஒரு பக்கம் நிரந்தரம் இல்லாத நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில் உங்களால் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுன்னு இருக்காங்க. சவாலுக்கே சவாலாக பார்த்துடலாம் அதையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தென்னாட்டெலாம் பேசினிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பேசினதாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்காரு. அவர் இருந்தாலும் ஒரு பக்கம் ஐயரு நல்லா உயர் அதிகாரிகளை பார்த்து போகிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறார். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபிகா பண்ண ரொம்பவே தவறான விஷயம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். அதனால கோவமான நம்ம விஜய் வந்து போய் எல்லாமே ஒரு பக்கம் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காரு. விஜய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே பண்ணுங்கள், எல்லாமே நல்லதுக்கே. அது மட்டும் இல்லாமல் அவங்கள எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடிக்கணுமோ அந்த அளவுக்கு அடிக்கணும். அப்போ தான் அவங்க இறங்கி வருவாங்க. இடி மேலே இடி அடித்தாதான் கல்லும் ஒரு பக்கம் உடையுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடி மேலே அடி அடிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சி யூ, நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு தருங்க.